Hello everyone, this is JPR Learning Grammar. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ் நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜில் உள்ள அல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. முதல்ல வந்து இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு ஃபொனட்டிக் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு அன்ஃபொனட்டிக் லாங்குவேஜ். ஃபொனட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான் நம்ம ஃபொனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து இங்கிலீஷ் நம்ம அன்ஃபொனட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. பட் இந்த 26 லெட்டர்ஸும் 44 சவுண்ட்ஸை கொடுக்கும். இப்போ 26 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 26 சவுண்ட்ஸை மட்டும் கொடுக்கறதில்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான் ஒரு 4 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா, அபவுட், பே, கேட், ஃபாதர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, இது என்ன சவுண்டு கொடுக்குது அப்படின்னா அபவுட். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பே, இப், ஏ. இந்த சவுண்ட் வந்து ஏ அப்படின்ற சவுண்டு. தென் கேட், க், இட், கேட். இது அப்படின்ற ஒரு சவுண்டு. தென் ஃபாதர், இங்கே இந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் சவுண்ட், ஃபாதர். இந்த ஏன்ற இந்த ஒரு லெட்டர் நமக்கு இங்கே 4 சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஏ அப்படின்றது இந்த லெட்டரோட நேம், இது இல்லாமல் வந்து சவுண்ட், இந்த லெட்டரோட சவுண்டு. ஓகே, பட் தமிழ் வந்து இப்போது கடல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எடுத்திருக்கேன். இங்கே க அப்படின்ற ஒரு லெட்டர் தான். இங்கே கடல், கடமை, கண்கள். ஸோ இந்த ஒரு லெட்டர் ஒரு வேர்டில் இனிஷியலில் வந்தாலும் இல்லை மிடில் வந்தாலும் எண்டில் வந்தாலும் இந்த கன்ற இந்த ஒரு லெட்டர் வந்து க சவுண்டு மட்டும்தான் கொடுக்கும். இங்கே வந்து கடல், இங்கேயும் வந்து க அப்படின்ற ஒரு சவுண்ட் தான். இங்கே கடமை, இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து க அப்படின்ற ஒரு சவுண்ட் தான். கண்கள், க இன் கல், இங்கேயும் வந்து க சவுண்ட் தான், இங்கேயும் வந்து க சவுண்ட் தான். ஓகே, ஸோ தமிழ், அதனால தான் வந்து தமிழ் வந்து ஃபொனட்டிக் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து நம்ம அன்ஃபொனட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சவுண்ட், லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபொனட்டிக்ஸ். ஓகே, இப்போது இந்த லெட்டர்ஸோட நேம் வந்து பார்க்கலாம். இது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஏ, இது பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், T, U, V, W, X, Y, Z. இது வந்து நம்ம இதுக்கு சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சி, இதுதான் வந்து சவுண்டு. பட் நம்ம இதை வந்து செட் அப்படி சொல்வோம். ஓகே, இது எல்லாமே இந்த லெட்டர்ஸோட நேம் தான். ஓகே, இப்போ இங்கே 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா இந்த அல்ஃபாபெட்டில். ஏ as in ஆப்பிள், பி as in பால், C as in cat, D as in dog, E as in egg. நம்ம இப்போது இந்த வவல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஏ அப்படின்ற இந்த லெட்டர் என்ன சவுண்ட் கொடுக்குது? ஆப்பிள். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா அ சவுண்ட். தென் 5 வவல்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸில் 5 வவல்ஸ், தென் 21 கன்சனன்ட். நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வவல்ஸ் பற்றி மட்டும்தான். ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான். இங்கே ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்பிள், ஏ as in ஆப்பிள். ஏன்ற இந்த லெட்டர் அன்ற சவுண்டு கொடுக்குது. ஏன்றது இந்த லெட்டரோட நேம், அன்றது இந்த லெட்டரோட சவுண்டு. இ, ஈன்றது இந்த லெட்டரோட நேம், எக், ஏ. இந்த ஈன்றது என்ன சவுண்ட் கொடுக்குது? ஏ சவுண்ட். தென் ஐ, ஐ அப்படின்றது இந்த லெட்டரோட நேம், இது என்ன சவுண்ட் கொடுக்குதுன்னா இ, இங்க். தென் ஆரஞ்ச், ஓ as in ஆரஞ்ச். இங்கே வந்து ஓ அப்படின்ற ஒரு சவுண்டு, ஆ ஓ நம்ம சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது அந்த சவுண்ட் தான். தென் யூ, யூ as in umbrella. இங்கே பார்த்தீங்கன்னா அ சவுண்டு. ஸோ இது வந்து 5 வவல்ஸ் தான் இருக்குது. இந்த 5 வவல்ஸில் நம்ம எப்படி வந்து ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போது
இந்த ஷார்ட் வவல்ஸ் வந்து நம்ம இந்த சிம்பிள் தான் கொடுப்போம். லாங் வவல்ஸ்க்கு இது தான். ஓகே, இப்போது இங்கே பேட். இப்போ இது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் பேட். இந்த இடத்துல இந்த ஏன்ற இந்த லெட்டரோட நேம் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலை. இந்த லெட்டர் வந்து இந்த சவுண்ட் சவுண்ட் தான் கொடுக்குது இல்லையா? அப்போது பேட். இங்கே பார்த்தீங்கன்னா எக், இக் எக். சிட் இஸ் இட் சிட். காட் இக் இட் காட். கப் இக் இப் கப். ஸோ இந்த AEIOU இது இந்த லெட்டரோட நேம். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்திருக்கு. ஈன்ற லெட்டர் சவுண்டு கொடுக்குது. ஐன்ற இந்த லெட்டர் சவுண்ட். ஓன்ற இந்த லெட்டர் சவுண்ட். யூன்ற இந்த லெட்டர் சவுண்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த லெட்டரோட சவுண்ட் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இது ஷார்ட் வவல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாங் வவல்ஸ். லாங் வவல்ஸ் அப்படின்றது இங்கே அதே தான். வவல்ஸ் வந்து AEIOU. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் நேம். இந்த வேர்டில் 2 வவல் இருக்குது, 2 வவல் லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்று இன்னொன்று பட் நம்ம இங்கே அப்படின்றது தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். வந்து சைலண்ட். ஒரு வேர்டில் 2 வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அந்த வவல்ஸ் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். செகண்ட் வருது சைலண்ட். அப்போது நம்ம இந்த இடத்துல சவுண்ட் இந்த லெட்டரோட நேமை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா, இல்லை இந்த லெட்டரோட சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா? இங்கே பார்த்தீங்கன்னா நேம். அப்போது சவுண்ட் இல்லையா? அப்போது இது ஈன்றது சைலண்ட். தென் ஹீட். இங்கே 2 வவல்ஸ் இருக்கு, EA. ஓகே, அப்போது இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஏன்றது சைலண்ட். ஹீட். தென் சைட். இங்கே சவுண்ட் இட் சைட். சைலண்ட். தென் கோட். இங்கே பார்த்தீங்கன்னா இட் கோட். வந்து சைலண்ட். கியூட் இட் சைலண்ட். ஒரு வேர்டில் 2 வவல்ஸ் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இந்த வவல்ஸை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். செகண்ட் வருது சைலண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து லாங் வவல்ஸ். இந்த இடத்துல AEIOU இந்த லெட்டர்ஸோட நேம் தான் நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஷார்ட் வவல்ஸ் அப்படின்றது சவுண்ட்ஸ் ஆஃப் த லெட்டர். லாங் வவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நேம் ஆஃப் த லெட்டர். ஓகே, ஸோ இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மேன், ஃபேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு. இங்கே பெட், 10. இது இல்லாமல் சவுண்ட். பின், கிட். இங்கே சவுண்ட் சவுண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம், கேம். இது எல்லாமே வந்து லாங் வவல்ஸ். நேம் நம்ம தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணலை. கேம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து சைலண்ட். மீட் சைலண்ட். இங்கே மீட்டில் ஒரு வந்து சைலண்ட். தென் ஹைட். இங்கே சைலண்ட். இது கைட் சைலண்ட். கோட் இங்கே வந்து சைலண்ட். ஹோப் இது சைலண்ட். டியூப் சைலண்ட். நம்ம தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூஜ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட். ஓகே, ஸோ நம்ம ஒரு வேர்டில் இந்த வவல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர்ஸோட நேமை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது லாங் வவல்ஸ். இதுவே அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது ஷார்ட் வவல்ஸ். ஓகே, தென் இப்போது ஷார்ட் வவல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் என்ன சவுண்ட் வரும்னா அப்படின்ற ஒரு சவுண்ட். தென் இந்த ஈன்ற இந்த லெட்டர் வந்து சவுண்ட். லிட் இது சவுண்ட். பாக்ஸ் இது சவுண்ட். பட் இது சவுண்ட்.
ஸோ இங்கெல்லாமும் நம்ம இந்த லெட்டரோட சவுண்ட்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபொனட்டிக் ஸ்கிரிப்ட். நான் ஆல்ரெடி வந்து ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃபொனட்டிக் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது இப்போ பேட், இப், இட், பேட். ஓகே, தென் லெட், இல், ஏ, இட், லெட், லிட், இல், இ, இட், லிட். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஷார்ட் வவல்ஸ். தென் லாங் வவல்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த லெட்டர்ஸோட நேம் தான். AEIOU. இங்கே லேக், வீட், ரைஸ், ஃபவுண்ட், க்யூட், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். செகண்ட் லெட்டர் வந்து எப்பவுமே வந்து சைலண்ட் தான். ரைஸ் இது பார்த்திங்கன்னா ஐன்ற லெட்டர் மட்டும் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இ வந்து சைலண்ட். தென் ஃபவுண்ட், இங்கேயும் வந்து யூ சைலண்ட். க்யூட், இங்கேயும் இ சைலண்ட், யூ சவுண்ட் மட்டும்தான். ஓகே, சம்டைம் இந்த ஒய் அப்படின்ற இந்த லெட்டர் வந்து வவலாகவும் வரும், சம்டைம் வந்து கான்சனண்ட்டாகவும் நம்ம ஒரு சில வேர்ட்ஸில் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேபி, இது என்ன சவுண்டில் வருது அப்படின்னா இ சவுண்டு, பேபி. ஓகே, தென் ஸ்கை, இது ஐ சவுண்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஒய்ன்றது லெட்டர் வந்து வவலாக ஆக்ட் ஆகுது. தென் யூத், இங்கே யூ சவுண்ட், யூ. ஸோ இங்கே வந்து கான்சனண்ட்டாக இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒய்ன்றது லெட்டர் வந்து ஒரு சில சம்டைம் வவலாகவும் ஆக்ட் ஆகும், தென் கான்சனண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த ஷார்ட் வவல்ஸ்க்கும் லாங் வவல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ நம்ம அடுத்து வேறொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் பை.